வணக்கம். இந்த முட்டை பனியார கிரேவி, இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை இதுக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க. பனியாரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிங்க. ஏன்னா நம்ம கிரேவிக்கு சேர்த்துவோம். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி சேர்த்திக்கிங்க. நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு பனியார் கல்லை வச்சு பனியார் சூடானதும் 1/4 இது ஊற்றுங்க. 1/4 இது ஊற்றுனீங்கன்னா போதும். அப்போ அதை வெந்து மேலே வரும் பாருங்கள். வெந்ததும் அப்படியே திருப்பி போடுங்க. வாவ், சூப்பராக வந்திருக்குது. ரெண்டு பக்கம் வந்ததும் எடுத்துருங்க. ஒரு கடாயை வைங்க. 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திக்கிங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திக்கிங்க. பெரிய வெங்காயம் 1 நைஸாக வெட்டி சேர்த்திக்கிங்க. அது எண்ணெயில் வேகட்டும். கொஞ்சம் நல்லா வெந்த பின்னாடி 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிங்க. இது நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை வாசம் போகட்டும். பச்சை வாசம் போன பின்னாடி நான் 4 பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி நான் அடித்து பியூரி பண்ணி வச்சுருக்கிறேன். 4 வெங்காயம் அடித்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கிறேன். அடிச்சுக்குங்க. அது பச்சை வாசம் போகட்டும். நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நான் 3 தக்காளி அடித்து பியூரி பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி போதும். எனக்கு ரொம்ப புளிப்பு தன்மை ஏற்பட்டுரும். 3 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்திக்கிங்க. நல்லா வதக்கிக்கிங்க. அதில் இருக்கிற தண்ணி சுண்டுனா தான் அது வந்து புளிப்புத்தன்மை போகும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துங்க. நல்லா வதக்குங்க. உப்பை மூடி போட்டு வைங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்திருக்கிறேன். மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை வாசம் போகட்டும். பச்சை வாசம் போகட்டும். நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கிங்க. இது நல்லா வேகிறதுக்கு வந்து 1 கப் தண்ணி போதும். நல்லா கலக்கி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா கொதி வரட்டும்.
நல்லா கொதி வந்து பச்சை வாசம் போன பின்னாடி உப்பு அந்த பணியாரத்தை சேர்த்திக்கிங்க. ரொம்ப கலக்க வேண்டாம், ஏன்னா வந்து உடஞ்சிட போகுது, பார்த்து கலக்குங்க. ஜென்டிலாக கலக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி விடுங்க. வாவ், சூப்பராக முட்டை கிரேவி. இப்போ இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.